அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க. கண்டிப்பாக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நாளும் கோளும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளாக நமக்கு பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது. சரி, அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று நமக்கு ஜனவரி மாதத்தின் 29ஆம் தேதி, தை மாதத்தின் 15ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் மல்லி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. பொதுவாக இதை பணவசிய நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பணம் சேருவதற்கும் நகை சேருவதற்கும் இந்த நாளில் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம், வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படிங்கும்போது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது. ஒன்றுங்கிறத விட 2 சிறப்பு இருக்குது. முதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. வளர்பிறை ஏகாதசி அப்படின்னாவே வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வளம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அதெல்லாம் நம்ம பெருமாளிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த ஏகாதசி திதி வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது நம்ம குபேர ஏகாதசி அப்படின்னே சொல்லலாம். இதுவே நமக்கு ஒரு பண சேர்க்கைக்கான ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், இந்த தமிழ் தேதி 15, இதனுடைய கூட்டுத்தொகை 1+5ங்கும்போது நமக்கு 6ன்னு கிடைக்குது. அதாவது 6ன்னு கிடைக்குது. 6ங்கிற எண்ணுக்கு அதிபதி யார்? சுக்கிரன். நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையணுங்கும்போது சுக்கிரனுடைய பரிபூர்ண ஆசையும் அருளும் நமக்கு வேணும். அந்த சேர்க்கையும் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த வருடத்தில் கடைசி வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இன்னொரு 10 மாதம் கழித்து வரும். இருந்தாலும் இது இந்த மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அப்படிங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா 111111 அப்படிங்கிற அற்புதமான சேர்க்கை இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே இந்த 1111 அப்படிங்கிறத டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நேற்றும் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆனால் நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேதியினுடைய கூட்டுத்தொகையில் 10ன்னு வந்திருந்தது. அதை நாம் 1+0ன்னு ஆட் பண்ணிட்டு இந்த 0வை கட் பண்ணிவிட்டு 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சில மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். அதுவே சூப்பர். அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த 1111 அப்படிங்கிற மாதிரியே அமைஞ்சிருக்குது. தேதி பார்த்திங்கன்னா 29. இதனுடைய கூட்டுத்தொகை 2+9ங்கும்போது 11 கிடைக்குது. 11 ஆச்சா. அடுத்து பாருங்கள், ஜனவரி மாதங்கிறது 1வது மாதம். அங்கே நமக்கு ஒரு 1ன்னு கிடைக்குது. இப்படி ஒரு அமைப்பு நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து இந்த வருஷம் 2026ங்கும்போது கூட்டுத்தொகை 10ன்னு வரும். நம்ம அதில் வர அந்த 1+0 அது 0வை எடுத்துகிட்டு 1 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஏகாதசி கணக்கு வச்சுக்கோங்க. ஏகாதசி பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி. அப்போ இங்கேயும் 11ன்னு வருது. இப்போ இன்றைக்கி பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 1111 அப்படிங்கிறது தான் அமைஞ்சிருக்குது. மறுபடியும் இது மாதிரி நமக்கு ஒரு அமைப்பு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆங்கில தேதியை பொறுத்த மட்டும் நவம்பர் மாதத்தில் நவம்பர் 1, அதே போல் நவம்பர் 11 அந்த மாதிரி வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நவம்பர் 29 அப்படிங்கிற மாதிரி நாளில் நமக்கு வரும். இருந்தாலும் அதுக்கு நம்ம எவ்வளோ நாட்கள் காத்திருக்க வேண்டி இருக்குது. இன்றைக்கி ஏகாதசி நாளும் அதுவுமா, அதுவும் பணவசிய நாளும் அதுவுமா நமக்கு இந்த சேர்க்கை அமைஞ்சிருக்குது இல்லையா? அதனால் இதுவே நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் மதியம் 12:17 சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா பரம ஏழையுமே பணக்காரராக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வியாழக்கிழமை நாளில் நம்ம இப்படி பெருமாளுக்காக அதை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக 100% பலன் நிச்சயங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே டைம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உணவு எடுத்திருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அசைவம் சாப்பிடல அப்படிங்கும்போது தாராளமாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
அற்புதமாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் பணவரவு அப்படிங்கிறது உண்டாகும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதை நீங்கள் இரவு 12 மணிக்குள்ளே, 12 மணின்னு சொல்கிறத விட 11 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார எப்போ வேணாலும் வந்துட்டு சொல்லலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டுருக்கிறீங்க, ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறீங்க, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நீங்கள் இது ஒரு 11 டைம்ஸ் சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். சரிங்களா? இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானும் செய்யலாம், பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ வந்துட்டு வெறுமனே நான் சொல்கிறத நீங்கள் 11 முறை சொன்னாலே உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும், ஸ்ட்ராங்காக வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர், அதாவது சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இங்க் வர மாதிரி ஏதாவது ஒரு பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ராகுகால யமகண்டம்லாம் பார்க்க தேவையில்லை, ஏதாவது ஒரு நேரத்தில் வந்துட்டு செய்யலாம். சரிங்களா? இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த சமயத்தில் கூட நீங்கள் இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு செய்யுங்க. ஏன்னா நார்த் ஃபேஸிங் வந்து அமோகமான பண வரவு கொடுக்கக்கூடிய திசை. அதனால் அந்த பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுட்டு அதில் பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய 1176 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஒரு சில எண்களுக்கு ஒரு சிலதை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. சில பணவசிய எண்களெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற போது பணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு சில நம்பர் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பேற்பட்ட விருப்பத்தையும் வந்து அதை நிறைவேற்றி தந்துடும். அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் இந்த 1176 அப்படிங்கிறது. இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க. அவ்வளவே தான். இந்த எனர்ஜி சர்க்கிளுக்குள்ளே அந்த நம்பரும் அந்த விருப்பமும் மட்டும் இருக்கணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக இதை வந்துட்டு எழுதிக்க சொல்லுது. இப்போ பேனை கையில் இல்லைங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் 11 டைம் சொன்னீங்க அப்படின்னா போதும். சரி, இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்ணை மூடி டிவைன் மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 11 முறை வந்து சொல்லுங்கள். மினிமம் 11 முறை சொல்லுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் சொல்லலாம், எத்தனை முறை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்ல சொல்ல இது அதிசயங்களை தான் நிகழ்த்தும். சரிங்களா? அதனால் வந்து சொல்லுங்கள். ஏன் வந்து இந்த டிவைன் மேஜிக் பிகின்னாவை இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏகாதசி திதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 1111 அப்படிங்கிறத ஒரு டிவைன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் இந்த ஒரு ஸ்வெச் வேர்டை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையிலையும் வந்துட்டு மேஜிக் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக இது வந்துட்டு நம்ம சொல்கிறோம். சொல்லி முடித்த பிறகு உங்கள் கையில் இந்த ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதியிருந்தீங்க பாருங்கள், அது அப்படியே நடந்துட்டுருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். பணம்னு எழுதுறவங்க ஒரு 10 லட்சம் பணம் கையில் இருக்குது, 5 லட்சம் பணம் கையில் இருக்குது, அதை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிட்டிங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, டெபாசிட் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் உண்மையாலுமே டெபாசிட் பண்ணும்போதும் கடனை அடைக்கும் போதும் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு திருப்தியும் சந்தோஷமும் வந்து இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். இப்போ நிஜமாக அது நடந்துட்டுருக்குதுங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்து மேலே வச்சுருக்கக்கூடிய நன்றி உணர்வை காட்டும், நம்பிக்கையை வந்து காட்டும். அதனால் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எழுதினீங்கன்னா கூட அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த நம்பரை எழுதிட்டு 11 முறை சொல்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்கள். பேனா இல்லாதவங்க ஜஸ்ட் இதை மட்டுமாவது 11 முறை சொல்கிறது நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.